ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 9வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 47,953 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25.4% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஸோ அட்டகாசமாக வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லப்போனால் ஃபஸ்ட் பொசிஷனுக்கும் 2வது பொசிஷனுக்கும் கிட்டத்தட்ட 47,000 வாக்குகள் அப்படின்னா 17,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டகாசமான வாக்குகளை அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காரு. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 30,062 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.92% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய பார்வதி அவர்கள். ஸோ பார்வதி அவர்கள் இந்த இடத்துக்கு வரதுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை வந்து பட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் இவங்க பட்ட கஷ்டங்கள் அண்டு மற்ற ஆட்களையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்படவும் வச்சுருக்காங்க. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19,161 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.15% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இவங்களை பற்றி என்ன பேசுகிறது அப்படிங்கிறது சுத்தமாக வந்து தெரியவே இல்லை. ஏன்னா பேசுகிறதுக்கு எதுவுமே வந்து கிடையாது. கேமோ இல்லை ஸ்ட்ராட்டர்ஜியோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக ஒரு ஆள் வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னா அது திவ்யா கணேஷ் மட்டும்தான். ஸோ இவங்க உள்ளர வரும்போது என்ன யோசிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல. எல்லாருமே வந்து மொக்கு சாம்பிராணிகளாக வந்து இருக்கானுங்க. எல்லோரும் காரி துப்பிட்டு இருக்கானுங்க வெளியே இருக்கணுங்களாம். இவங்களை போய் அடின்னு அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் நம்ம ஹிட் ஆகிடும் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். அதுக்கு ஆனாலையும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. 4th பொசிஷனில் விக்ரம் 17,157 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 9.09% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் அட்டகாசமாக கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. பட் இருந்தாலும் லாஸ்ட் வீக்கில் இவர் பயங்கரமாக இரிட்டேட் பண்ணியிருந்தார். ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்தா 5வது பொசிஷனில் கமருதீன். ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,237 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.6% இருந்துட்டுருக்காரு கமருதீன் அவர்கள். ஆக்சுவலாக இந்த மனுஷன் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவிட்டே வந்திருந்தார். பட் நேற்றுக்கு வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுகள் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அது இவருக்கு மட்டும் கிடையாது, அரோராவுக்கும் நல்லது தான், இவருக்கும் நல்லது தான், பார்வதி அவர்களுக்கும் நல்லது தான். அடுத்ததாக 6வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,713 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.67% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா அவர்களுக்கு பற்றியும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. திவ்யா என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க போய் கீழே குழியில் வந்து விழுந்துட்டாங்க. ஸோ அதிலேருந்து ரெக்கவர் ஆகி எப்படி வருது அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னமே பண்ண முடியாமல் அமைதியாக உட்காந்து முழிச்சிட்ருக்காங்க. 7வது இடத்துல வந்து பிரஜன் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,699 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.67% இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜன் அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் அப்புறம் திவ்யா இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பெருசாக எதுவுமே வந்து நடக்கலை, பெருசாக எதுவுமே இவங்க பண்ணல, பெருசாக ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, பெருசாக வந்து கேம் பிளேவும் கிடையாது. இஷ்டத்துக்கு அப்படியே வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவ்வளோதான், கொடுத்தீங்கன்னா நான் வந்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க பிக் பாஸை நம்பி மட்டும். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் கனி அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,099 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.35% இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள். ஸோ ஆக்சுவலாக இவங்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைனா, சால்ட்டு கனின்னு பேர் வாங்கின ஒரு ஆள் தான் கனி அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அந்த சால்ட்னஸோடு தான் வந்து எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் பார்கவ் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9,373 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.96% இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித் பார்கவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா
லாஸ்ட் வீக் வரைக்கும் கொஞ்சம் ஜென்டில்மேனாக வந்திருந்தார். பட் பார்வதி விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி பாகுபாடு பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. குறிப்பாக அந்த 3 நாள் பிரச்சனையை பற்றி வந்து பேசினது அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா சும்மா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரால் வந்து ஏற்றுக்க முடியல. 10வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8919 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.72% வந்து வந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா அவர்களுக்கு திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகள் எல்லாம் மாற்றிட்டு இப்போ வேறு ஒரு கோணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் அணுகுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து தான் 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர் இழந்திருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8422 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.46% வந்துட்டுருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜேவை பற்றி நம்ம சொல்லணுன்ற எந்த அவசியமும் வந்து இல்லை. ஏன்னா அவனுக்கு என்னென்ன தரமான பதிலடிகள் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். லாஸ்ட் வீக்கில் இவன் பண்ண சேஷ்டைகளுக்கும் சரி, லாஸ்ட் வீக்கில் இவன் பண்ண அலப்பறைகளுக்கு சரி, ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தக்க பதிலடிகள் வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா என்ன தான் இவங்க பேக் பண்ணி ஃபஸ்ட் வீக்லேருந்து 8 வாரங்கள் வந்து கொண்டு வந்திருந்தாலும் அந்த 8வது வாரம் பிடிச்சி பொழந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே இவனெல்லாம் வந்து வச்சு வெளுத்து விட்டுருக்கணும். ஆரம்பத்திலே வார்த்தைகளை விட்டான், வெட்டிடுவேன், கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தியிருந்தான். சொல்லப்போனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஹேவ் பண்ணியிருந்தான். அப்போயே வந்து இவங்க கண்டிக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் அது கண்டித்தாங்க. எப்போ கண்டித்தாங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் மட்டும்தான் வந்து கண்டித்தாங்க. ஸோ அது எந்த நேரம் வருதோ அந்த நேரத்துக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டித்தது ஓகே தான். பட் இருந்தாலும் ஆரம்பத்திலே ஒரு வேளை கண்டிச்சிருந்தால் கண்டிப்பாக அவன் எஃப்ஜே அவர்கள் இப்படி ஆயிருக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரஜன் அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக், அதாவது அவர் வந்து 2வது வாரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கண்டிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் சேஃபர் கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, இது வந்து ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு, ஸோ அது வந்து நம்ம இதுக்கப்புறம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சாண்ட்ராவோ, திவ்யாவோ, அதுக்கப்புறம் பிரஜனோ இருக்கிற இடமே வந்து தெரியாமல் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து சுபிக்ஷாவை பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. சுபிக்ஷாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படிடா இருக்குது அப்படின்னா பேப்பரும் பேனாவும் பாட்டும் இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, உங்களோட திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கோங்க, அது மூலிமா நீங்கள் என்டர்டெயின் பண்ணுங்கள், எல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே என்டர்டெயின் பண்ணணும், எல்லாருமே பாட்டு பாடணும், எல்லாருமே பீட் பாக்ஸ் பண்ணணும், எல்லாருமே வந்து லிரிக்ஸ் வந்து எழுதணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஓகே, அந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்களோ சுபிக்ஷா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறது வேறு, பிக் பாஸ் விட்டு வெளியே போய். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து தெரியல, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய கேம் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.